டாக்டர் எனக்கு ஒரு சிம்பிள் டயட் பிளான் சொல்லுங்கள் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ ஈட்டிங் த ரைட் குவான்டிட்டி அட் த ரைட் டைம் ரைட் போர்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மீல்ஸ் ஆல்வேஸ் ஸ்ப்ளிட் பண்ணி சாப்பிடுங்க. ட்ரை டு ஹாவ் அ 3 to 4 ஸ்மால் மீல்ஸ் மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஹாவ் அ லைட் பிரேக்ஃபாஸ்ட் 2 to 3 இட்லி தோசை எது சாப்பிட்டாலும் குவான்டிட்டி 2 to 3 அதுக்கு மேலே வேண்டாம். அண்ட் கூட யூ கேன் ஹாவ் சாம்பார் ஆர் சட்னி. ஆல்வேஸ் எவ்ரி மீலில் ஒரு ப்ரோட்டீன் எடுத்துக்கிறது நல்லது. அண்ட் தென் மிட் மார்னிங் ஸ்நாக் யூ கேன் ஹாவ் ஃப்ரூட்ஸ். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு சேஃபஸ்ட் ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா கோவா, பப்பாயா, ஆப்பிள். ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் இந்த மூணுத்தில் ஏதாவது ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கலாம். ஆர் யூ கேன் ஹாவ் அ பட்டர் மில்க் லைக் ஒரு மிட் மார்னிங் ஸ்நாக். அண்ட் தென் ஆஃப்டர்நூனில் ரைஸ் குவான்டிட்டி 1 கப் ரைஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும். ரைஸ் குவான்டிட்டி கம்மி பண்ணிட்டு கூட இருக்கிற கிரீன் வெஜிடபிள் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி அண்ட் ட்ரை டு இன்க்ளூட் அ ப்ரோட்டீன் லைக் எவ்ரி டே லைக் ஒரு நாள் சிக்கன் or fish, or if you are a vegetarian you can take paneer, tofu, okay. And evening snack you can have sprouts, sundal, salad அந்த மாதிரி எடுக்கலாம். And then dinner டைமிங் ரொம்ப முக்கியம். ட்ரை டு ஹாவ் அ ஏர்லி டின்னர். 8 o'clock முன்னாடி டின்னர் முடிச்சிடணும். ஸோ ஈட்டிங் ரைட் குவான்டிட்டி ரைட் டைம் இஸ் இம்பார்ட்டன்ட். டின்னரில் யூ கேன் ஹாவ் லைக் சப்பாத்தி ஆர் மில்லட் தோசை, கோதுமை தோசை இந்த மாதிரி கூட சாம்பார் ஆர் சட்னி யூ கேன் ஹாவ். அண்ட் அதுலேயுமே வந்து யூ கேன் ஹாவ் அ ப்ரோட்டீன். அண்ட் தென் 8 o'clock முன்னாடி யூ ஹேவ் டு ஃபினிஷ் யுவர் டின்னர். ஓகே. ஸோ ஈட்டிங் ரைட் குவான்டிட்டி ரைட் டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் போர்ஷன் சைஸ் லைக் ஒவ்வொரு மீல்லையும் கார்போஹைட்ரேட் கண்டென்ட் லைக் ஒரு 1/3 கார்போஹைட்ரேட் இருக்கணும், 1/3 ப்ரோட்டீன் அண்ட் 1/3 ஃபைபர். ஸோ இது எல்லாமே இருக்கிற மாதிரி யூ ஹவ் டு பிளான் யுவர் டயட். அண்ட் இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், ப்ளீஸ் டோன்ட் ஸ்கிப் யுவர் மீல்ஸ் அண்ட் யூ ஷுட் நாட் லீவ் டூ மச் ஆஃப் கேப் பிட்வீன் யுவர் மீல்ஸ் பிகாஸ் ரொம்ப கேப் விடும்போது தேர் வில் பி லாட் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன்ஸ். ஸோ டைம்லி மீல்ஸ் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ diabetic patients what I would advise is control your portion size and choose wisely. Carbohydrate content கம்மியாக எடுத்துட்டு increase the protein and fiber content in your diet. Try to include lot of millets in your diet. Reduce the rice quantity. ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக யூ கேன் ப்ரிஃபர் ப்ரௌன் ரைஸ், குதிரவாளி அரிசி, தென்னை அரிசி அந்த மாதிரி ரைஸ் எல்லாம் மில்லட்ஸ் யூ கேன் ப்ரிஃபர். ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக எடுத்துக்கோங்க. ட்ரை டு இன்க்ளூட் லாட் ஆஃப் க்ரீன் வெஜிடபிள்ஸ் இன் யோர் டயட். அண்ட் தென் ஸ்நாக்ஸ் ட்ரை டு அவாய்ட் packed processed foods as much as possible. Once in a while is okay, but home cooked whole grains எடுக்கிறது ரொம்ப நல்லது. And then go for regular walking, minimum 7 to 8 hours of good sleep. இதெல்லாம் இருந்தாலே you can have your diabetes under good control.